இன்னைக்கு பொருளாதாரத்துல நம்ம ஜப்பானை முந்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு நாம 4வது பெரிய பொருளாதாரமா மாறிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஜப்பான்ல இருக்கிற ஒரு மனிதருடைய தனி நபர் வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டுக்கு $54,000. அவங்க உலக நாடு ரேங்கிங்ல 38வது இடத்துல இருக்காங்க. ஒரு சராசரி இந்தியனுடைய தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் $12,000. 186 நாடுகள்ல 119வது இடத்துல இருக்கும். அப்ப எப்படி உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு நம்மள சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மை நான் சொன்ன மாரி தி டெவில் லைஸ் இன் தி டீடைல்ஸ். இங்க இருக்கக்கூடிய பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர் ஆயிட்டு போறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஏழைகள் மிகவும் ஏழைகள் ஆயிட்டு போறாங்க. இது 2த்துக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிறது இந்த பாழா போன மிடில் கிளாஸ். 10 வருஷமா சம்பளத்துல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நாளுக்கு நாள் விலைவாசி அதிகமாயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் டாக்ஸஸ் அதிகமா கட்டிட்டு இருக்கோம். இதோ இந்த மாதிரி ஏடிஎம் சர்வீஸ் சார்ஜ்ன்னு நம்ம கிட்ட இருந்து காசு புடுங்கிட்டு இருக்காங்க. இந்த காசெல்லாம் நமக்காக பயன்படுத்தாம, மீண்டும் இதே கார்ப்பரேட்டுகளுக்கு லோனா குடுத்து, அவங்கள மேலும் மேலும் பணக்காரர்களாக்கி கொண்டிருக்கிறது இந்த அரசு.